மேட்ரிக்ஸ்னா என்ன? எதுக்காக இத்தனை நம்பரை ஒரு பாக்ஸில் எழுதுறோம்? 200னா ஒரு அர்த்தம் இருக்கு. என் பேங்க் பேலன்ஸ் 200னா பேங்க் எனக்கு 200 ரூபாய் தரணும்னு அர்த்தம். அதுவே -200னா நான் பேங்க்குக்கு 200 தரணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்குலர் பாக்ஸில் இத்தனை நம்பரை எழுதுறதுக்கு எதனா அர்த்தம் இருக்கா? ஒரு 3x3 மேட்ரிக்ஸை விட 5x5 மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ அதிகமா? ரேங்க், சிங்குலாரிட்டி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரூல்ஸ் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதையெல்லாம் நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேட்ரிக்ஸை நாம் ரெண்டு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்று லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இந்த வீடியோவில் நாம் லீனியர் ஈக்குவேஷன்ஸை வச்சு மேட்ரிக்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஏங்கிற பையன் ஒரு கடைக்கு முன்னாடி நின்று அங்கே நடக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு ஒரு சின்ன பையன் வந்து பென்டன் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த கடைக்காரர் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் ஒரு ஆள் வந்து 2 ஆப்பிள் வேணும்னு கேட்குறாரு. கடைக்காரர் 100 ரூபான்னு சொல்கிறாரு. இப்போ ஏவோட ஃப்ரெண்டு பியும் அங்கே வரான். அந்த கடைக்கு இன்னொரு ஆள் வந்து 4 ஆப்பிள் 6 முட்டை வாங்கிட்டு 236 ரூபாய் கொடுத்துட்டு போகிறார். இப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வர்றவங்க கேட்குற பொருளை வச்சு அவங்க எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறத யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்த ஆள் 8 ஆப்பிள் 12 முட்டை வேணும்னு கேட்குறாரு. அது எவ்வளோ விலைன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அதை யார் கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலை 236 ரூபானா 8 ஆப்பிள் 12 முட்டையோட விலை அதோட டபுளாக இருக்கும், 472 ரூபாய். இந்த 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலை 2 பேருக்குமே தெரிஞ்சதுனால 2 பேராலையும் இதை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். இப்போ அடுத்து அந்த கடைக்கு ஒரு ஆள் வரார். அவர் 2 ஆப்பிள் 2 முட்டை வேணும்னு கேட்குறாரு. இப்போ அதோட வேல்யூ என்ன? இவங்க 2 பேரில் அதை யாருனால கரெக்டாக கெஸ் பண்ண முடியும்? 2 ஆப்பிளோட விலை 100 ரூபாய். அப்போ 4 ஆப்பிளோட விலை 200 ரூபாய். 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலை 236 ரூபாய். அப்போ 6 முட்டையோட விலை 36 ரூபாய். ஒரு முட்டையோட விலை 6 ரூபாய். 2 முட்டையோட விலை 12 ரூபாய். 2 ஆப்பிள் 2 முட்டையோட விலை 112 ரூபாய். 2 ஆப்பிளோட விலை 100 ரூபாங்கிறது ஏக்கு மட்டுமே தெரிஞ்சதுனால இதை ஏனால் மட்டும்தான் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும், பினால் கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ இந்த சொல்யூஷனை விட இதை எதனால் ஏனால் மட்டும் கால்குலேட் பண்ண முடியுது, பினால் பண்ண முடியலை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பிக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அவரால் சில காம்பினேஷன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியுது, சில காம்பினேஷன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியல. இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம், பென்டன் வாட்சோட விலை அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா 0 பென்டன் வாட்ச் தான் விற்றுருக்காங்க. ஸோ 0 குவான்டிட்டி ஆஃப் எனி பொருளை வந்து நம்ம விற்றோம்னா அது வந்து 0 ரூபீஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரூத். இது வந்து ஆப்பிளுக்கும் பொருந்தும், முட்டைக்கும் பொருந்தும். செகண்ட், 2 ஆப்பிளோட விலை 100 ரூபாய். இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். எதனால் இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன்னா, இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணேன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூவும் அதே கான்ஸ்டன்ட் அளவுக்கு அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகும். இப்போது 2 ஆப்பிளோட விலை 100 ரூபாய். இதையே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போது 4 ஆப்பிளோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 200 ரூபாய் இருக்கும். இந்த சைடும் 2ஆல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுவே நான் 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு அதே பாதியாக ஆகிடும், 50 ரூபாய். ஒரு ஆப்பிளோட விலை 50 ரூபாய் ஆகிடும். இது எதனால் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸையும் அதோட விலையையும் ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜினில் போய் மீட் ஆகும். ஸோ 0 ஆப்பிளோட விலை 0 ரூபீஸ். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரூத்தோட மேட்ச் ஆகுது. ஒரு லைன் வரைய எனக்கு 2 பாயிண்ட் தேவை. ஆல்ரெடி எனக்கு 0 ஆப்பிளோட விலை 0 ரூபீஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இன்னும் ஒரே ஒரு நான்-0 நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸோட வேல்யூ இவ்வளோன்னு சொன்னால் அதை வச்சு என்னால் எத்தனை நான்-0 வேல்யூஸ் நீங்கள் அதுக்கப்புறம் கொடுத்தாலும் அதை என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இப்போது எனக்கு 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலை 236 ரூபான்னு தெரிஞ்சிருக்குன்னா இதை வச்சு என்னால் என்னென்ன சொல்ல முடியும்? இதுவுமே ஒரு லீனியர் ஈக்குவேஷன். அப்போது 0 ஆப்பிள் 0 முட்டையோட விலை 0 ரூபீஸ்னு என்னால் சொல்ல முடியும். அதை தவிர இதே ரேஷியோவில் வர்ற ஆப்பிள் முட்டையோட விலையை தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர மற்ற விலை என்னால் சொல்ல முடியாது. இப்போ இதை வச்சு இதை டபுளாக மாற்றினேன்னா 8 ஆப்பிள் 12 முட்டையோட விலை என்னால் சொல்ல முடியும். 16 ஆப்பிள் 24 முட்டையோட விலைன்னு சொல்ல முடியும். கம்மியாகவும் போல் 2 ஆப்பிள் 3 முட்டையோட விலை என்னால் சொல்ல முடியும். 4000 ஆப்பிள் 6000 முட்டை என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இந்த ரேஷியோவை தவிர வேற எதனா வந்துச்சுன்னா 2 ஆப்பிள் 2 முட்டை, 3 ஆப்பிள் 8 முட்டை, இதை மாதிரி விலை என்னால் சொல்ல முடியாது.
இன்னும் ஜாமெட்ரிக்கலாக சொல்லணும்னா என்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குது. 0 ஆப்பிள் 0 முட்டையோட விலை எனக்கு தெரியும், 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலை எனக்கு தெரியும். இதை வச்சு என்னால் ஒரு லைன் வரைய முடியுமே தவிர ஒரு பிளேன் வரைய முடியாது. ஏன்னா இதில் 3 வேரியபிள் இருக்குது, ஆப்பிள், முட்டை, அதோட காஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு பிளேன் தேவை. அதுக்கு ரெண்டு பாயிண்ட் போதாது. 2 பாயிண்டில் என்னால் இன்ஃபினைட் பிளேன்ஸ் வரைய முடியும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஒரு அன்னோன் இருந்தால் என்னால் சால்வ் பண்ண முடியுது. அதுவே ஒரு ஈக்குவேஷன் 2 அன்னோன் இருந்தால் என்னால் சால்வ் பண்ண முடியலை. அப்போது சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடிகிற ப்ராப்ளமாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போது இந்த ஈக்குவேஷனில் 2 அன்னோனில் ஒரு அன்னோனை எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? எனக்கு ஆல்ரெடி போன ஈக்குவேஷனில் 4 ஆப்பிளோட விலை என்னன்னு தெரியும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 ஆப்பிளோட விலை 200 ரூபாய் அப்படின்னா அப்போது 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலை 236 ரூபாய், 6 முட்டையோட விலை 36 ரூபாய். இப்போது எனக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒரு அன்னோன் தெரிஞ்சிச்சு. இப்போது எத்தனை முட்டையோட விலை கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி எத்தனை ஆப்பிளோட விலை கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஸோ எத்தனை ஆப்பிள் எத்தனை முட்டை காம்பினேஷன் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். இப்போ இதே மாதிரி ஒரு ஆப்பிள், முட்டை, தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு நான் ஆப்பிளுக்கு சால்வ் பண்ணணும், அப்புறம் ஆப்பிள் முட்டைக்கு சால்வ் பண்ணணும், அப்புறமா ஆப்பிள் முட்டை ரெண்டுமே தெரிஞ்சதுனால தக்காளிக்கு என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ கீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒரு அன்னோனுக்கு நான் அந்த ப்ராப்ளமை கொண்டு வந்தேன்னா அப்புறம் மற்ற ஈக்குவேஷன் எல்லாத்தையும் என்னால் சால்வ் பண்ண முடியும். வெயிட் அ மினிட், 2 ஆப்பிள் 100 ரூபாங்கிறதும் லீனியர் ஈக்குவேஷன், 4 ஆப்பிள் 6 முட்டை 236 ரூபாங்கிறதும் லீனியர் ஈக்குவேஷன். அப்போ பார்த்தா எல்லா ஈக்குவேஷனுமே நம்ம லீனியர்னு சொல்லி சால்வ் பண்ண முடியுமா? லீனியர் இல்லாத ஈக்குவேஷன் எதுனா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் லீனியர் ஈக்குவேஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்கொயர் டைல் 4 இன்ச்சு சைடு இருக்குது அப்படின்னா அதோட விலை 160 ரூபாய் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது இதே மாதிரி 8 இன்ச்சு சைடு கொண்ட ஒரு ஸ்கொயர் டைலோட விலை எவ்வளோ இருக்கும்? இப்போ இந்த சைடு 2ஆல் மல்டிப்ளை ஆனதுனால அந்த சைடும் 2ஆல் மல்டிப்ளை ஆகி 320 ரூபாய் இருக்கணும், கரெக்டாக? ஆனால் ஒரு டைலோட விலை யூஸ்வலாக அதோட ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சைடை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால் 4 ஸ்கொயர் 16 160னா 8 ஸ்கொயர் 64 660 ரூபாய் அதோட விலை இருக்கும், 640 ருபீஸ் இருக்கும். நீங்கள் இந்த டைலோட சைடையும் அதோட விலையையும் ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் வராது. இன்ஸ்டெட் யூ வில் கெட் அ பேரபோலா. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நாம் வந்து நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டு பி ஸ்பெசிஃபிக் இதை வந்து நாம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கொயர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால. லாட்டினில் குவாட்ரஸ்னா ஸ்கொயர்னு அர்த்தம். அதனால இந்த ஈக்குவேஷன்லாம் நாம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பினால என்னென்ன காம்பினேஷனுக்கெல்லாம் அவரால் விலையை கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 ஆப்பிள் 6 முட்டை 236 ரூபான்னு அவருக்கு தெரியும். ஸோ இதோட மல்டிபிள் எல்லாமே அவரால் கரெக்டாக சொல்ல முடியும். மல்டிபிள் மட்டும் கிடையாது, இதோட டிவைடண்ட், அதாவது 2 ஆப்பிள் 3 முட்டையோட விலையும் அவரால் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போது 2 ஆப்பிள் 3 முட்டையோட விலையும் அவருக்கு தெரிஞ்சதுனால 2 and 3யோட மல்டிபிளில் வர்ற எல்லா காம்பினேஷனும் அவரால் சொல்ல முடியும். இதே மாதிரி 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் வர்ற காம்பினேஷனையும் அவரால் சொல்ல முடியும். 2 ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணால் வர்ற காம்பினேஷனையும் அவரால் சொல்ல முடியும். ஸோ எனக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சதுன்னா அதை நான் மல்டிப்ளை பண்ணாலும் வர்ற வேல்யூ ட்ரூவாக இருக்கும். 2 லீனியர் ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் வர்ற வேல்யூவும் ட்ரூவாக இருக்கும். 2 லீனியர் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணாலும் வர்ற வேல்யூவும் ட்ரூவாக இருக்கும். எனக்கு 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலை தெரியுது, 4 ஆப்பிளோட விலை தெரியுது அப்படின்னா ஒன்று இன்னொன்று சப்ஸ்டியூட் பண்ணி என்னால் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். இதுவே எனக்கு வந்து 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலை தெரியுது, 2 ஆப்பிள் 2 முட்டையோட விலை தான் தெரியுது அப்படின்னா இப்போ நான் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனாக நான் வந்து மாற்றணும். அப்போது ஒரு ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளை நான் வந்து காலி பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து நான் 4 ஆப்பிள் 4 முட்டை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி. ஸோ இப்போது இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் வந்து சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் ஒரு 2 முட்டையோட விலை என்னன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னால் ஈஸியாக வந்து இதை சால்வ் பண்ண முடியும். வெயிட் அ மினிட், 2 ஈக்குவேஷன் 2 அன்னோன்னு சால்வ் பண்ண முடியும்னா அப்போ பிக்கும் 2 ஈக்குவேஷன் தெரியும். 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலையும் தெரியும், 8 ஆப்பிள் 12 முட்டையோட விலையும் தெரியும். அப்போ அவனால் ஏன் சால்வ் பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் ஒரு ஈக்குவேஷனை இன்னொரு ஈக்குவேஷன் அளவுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா
ஒரு வேரியபிள் காலி ஆகாது, ரெண்டுமே காலி ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நாம் லீனியர்லி டிபெண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து எத்தனை அன்னோன் இருக்கோ அத்தனை லீனியர்லி இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் தேவை. எல்லாம் சரி, அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சால்வ் பண்ண லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸையே நான் ஒரு பாக்ஸில் எழுதி சால்வ் பண்ணேன்னா அதுதான் மேட்ரிக்ஸ். எனக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அதிகமாக நான் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக சால்வ் பண்ணாமல் அதோட கொஃபிஷியன்ஸை ஒரு பாக்ஸில் எழுதி சால்வ் பண்ணேன்னா அது சால்வ் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதையும் அதை சால்வ் பண்ணுற மெத்தடும் எனக்கு ஈஸி ஆகுது. இதனால தான் நாம் நம்பர்ஸை வந்து ஒரு பாக்ஸில் எழுத ஆரம்பித்தோம். இந்த மாதிரி எழுதக்கூடிய மெத்தடுங்கிறது 300 BCலேருந்தே இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ் வந்து 9 Chapters of Mathematical Art அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கில் சைனாவில் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எழுதக்கூடிய கொஃபிஷியன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றி அதை வந்து என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதைத்தான் வந்து நாம் காஸியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை லீனியர்லி இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் இருக்குது அப்படிங்கிற நம்பரை வந்து நாம் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோன்னா அதோட வேல்யூ 0வாக வந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள லீனியர்லி டிபெண்ட் வேரியபிள் அட்லீஸ்ட் 2வது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட டிட்டர்மினன்ட் வந்து நான் 0வாக இருந்தால் மட்டுமே அந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் ஒன் சினாரியோ. இப்போது பிக்கு வந்து 4 ஆப்பிள் 6 முட்டையோட விலை 236 ரூபான்னு தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து 8 ஆப்பிள் 12 முட்டை கேட்குறாரு. ஆனால் அதுக்கு வந்து அந்த கடைக்காரர் 475 ரூபான்னு சொல்கிறாரு. இப்போ பினால் ஒரு ஆப்பிள் ஒரு முட்டையோட விலையை எப்போவுமே கண்டுபிடிக்க முடியாது. இது ஏன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போது ஒரு டிட்டர்மினன்ட் வந்து 0வா நான் 0வாங்கிறத கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் இருக்கா? அந்த டிட்டர்மினன்ட்னு நான் 0வாக வர டிட்டர்மினன்ட்டோட வேல்யூக்கு எந்த அர்த்தமுமே இல்லையா? மேட்ரிக்ஸ் அடிஷன்னா என்ன? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எதுக்கு பண்ணுறோம்? எதுக்கு சில டைமென்ஷனில் இருக்கிற மேட்ரிக்ஸை மட்டும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியுது? ஐகன் வேல்யூஸ்னால் என்ன? ஐகன் வெக்டார்ஸ்னால் என்ன? இதெல்லாம் நாம் இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம்.